மார்னிங் வந்து உங்களுக்கு ராகி கூழ், சோ ரைஸ் ஆட் பண்ணாம வெறும் ராகி கர்ட் மட்டும் ஆட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்கேன். உப்பு போட்டியா? அதெல்லாம் போட்டேங்க. ரைஸ் தான் இதை மோஸ்டா ஆட் பண்ணுவாங்க. நான் ரைஸ் ஆட் பண்ணாம வெறும் ராகி அந்த இதுவும் தயிர் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். சோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்கோலி வந்து பாயில் பண்ணி எக் போட்டு அப்படி ஸ்டஃப் பண்ணி கிளறி இருக்கேன். பெப்பர் ஃப்ரை போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மதியத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல்ல வந்து காரக்குழம்பு பண்ணா சூப்பரா இருக்கும், எனக்கு பிடிக்கும், அதனால நான் செஞ்சேன். சோ அதனால அந்த கருப்பு சுண்டல் உள்ள போய் தேங்கிடுச்சு. கருப்பு சுண்டல் அந்த கையில எடுத்து காமி, இப்படி அத கொதிக்க வச்ச தண்ணி கையில எடுத்து காமி. இது வேணாம் சும்மா அது என்னடி தண்ணி? இது வந்து சொல்றேன், இது வந்து கருப்பு சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில ரசம் வச்சாலும் டேஸ்டா இருக்கும், குழம்பு பண்ணாலும் டேஸ்டா இருக்கும். சோ அந்த தண்ணியில செஞ்சதுனால கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்டென்ஸா கொடுக்கும். இது வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு லஞ்சுக்கு வந்து லஞ்சுக்கு அது கோவக்கா ஃப்ரை. கலர் இது டிஃபரெண்டா இருக்கேடி. சோ இது வந்து மார்னிங் ட்ரிங்க். சோ எண்ட் ஆஃப் டே ஆஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆகுது இல்லையா? ரொம்ப நேரம் குனிஞ்சு நிக்க முடியல. பாய் பாய். என்னதுன்னு சொல்லியது? இது வந்து கொரியண்டர், அப்புறம் வெந்தயம், சினமன், இது நைட் ஊற வச்சு காலைல ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணி குடிச்சா ஹெல்த்துக்கு நல்லது. டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, பை 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 பை. இத குடிச்சிட்டு கிளம்பிட்டேன்.